ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாவே நம்ம பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துற ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இத பயன்படுத்தி தான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்தையுமே நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணும்போது இது ஓரங்களையும் போய் நம்மளுக்கு சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து பயன்படுத்துவாங்க. அதுவுமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது இல்லைங்களா. அது அந்த ஸ்டீல் எங்கேயாவது ஓரங்களை வந்து மாட்டிடுச்சுன்னா நமக்கு அது தெரியாமல் நம்ம சாப்பாடோட உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பாட்டி காலத்துலலாம் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே தான் இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக வந்திருக்கு. ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தேங்காய் நாரில் ரெடி பண்ண ஸ்க்ரப்பர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்காட்ச் பிரைட்லாம் எப்படி நம்ம ஒரு ஷேப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியான டெக்னிக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பரை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நம்ம பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பரோ ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வந்து பயன்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு இனி சூப்பராக இந்த மாதிரி ஸ்க்ரப்பரோட ஷேப்லேயே வந்து தேங்காய் நாரில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாள் நம்ம தண்ணியிலே இதை ஊற வச்சு நம்ம பயன்படுத்தவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். பாத்திரத்தை தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம முன்ன காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நாரை தான் பயன்படுத்தி பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி இருந்தோம். ஆனால் சமீப காலத்தில் நம்ம வந்து பிளாஸ்டிக்கு மாறணும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நாரை பயன்படுத்தும் போது சிங்கில் வந்து அந்த நார் வந்து விழுந்துட்டா அடப்பு ஏதாவது ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காகவே பல பேர் வந்து அதை பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இனி வந்து அந்த பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஸ்க்ரப்பர் அந்த நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்லேயே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறனால நம்ம ஈஸியாக வந்து கிச்சனில் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு அடப்பும் இதெல்லாம் ஏற்படாது. இதுலேருந்து எந்த ஒரு பீசஸும் வந்து கொட்டாது. நம்ம நார்மலாக மற்ற ஸ்க்ரப்பர் எந்த சைஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே சைஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த இப்போ தேங்காய் நாரில் செய்யப்பட்ட ஸ்க்ரப்பரும் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒரு ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 1 மாதம் வரலுமே நம்ம வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல்லோ இல்லை வேறு எதுவுமே வராது. நல்லா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கவும் செய்ய முடியும். ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் ஸ்க்ரப்பரை வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதத்தோடையே இருக்காது. நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப சேஃபான ஒரு ஸ்க்ரப்பர்னே சொல்லலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாதனால தாராளமாக நம்மளோட கிச்சனில் இதை வந்து பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸும் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அதனால் எந்த ஒரு பீசஸும் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காகவும் தான். ஸோ இன்னும் ஒரு ஹாப்பி நியூஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரப்பர் இப்போ நம்மளோட ஷாப்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை இந்த கோகனட் ஸ்க்ரப்பரை வந்து உங்கள் கிச்சன்லேயே நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோகனட் ஸ்க்ரப்பரை வந்து நம்ம கொரியர் மூலியமாகவே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணி விட்டுலாம். ஸோ நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு பிஃபோர் வந்து நானே வீட்டில் வந்து எப்படி தேங்காய் நாரை பயன்படுத்தி ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்ல ஒரு ஹிட் வீடியோவும் ஆச்சு. அதே மாதிரி அதை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணியும் நீங்கள் வீட்டில் ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இனி வந்து தாராளமாக இந்த ஸ்க்ரப்பர் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்க்ரப்பர் வந்து ஒரு மாதத்துக்கே வரனால ஒரு ஸ்க்ரப்பரே நம்மளுக்கு வந்து போதும். ஸோ ஒரு 15 ரூபா செலவுலேயே ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம பாத்திரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுக்க முடியும். இப்போ சமைக்கிற பாத்திரம் மட்டும் இல்லை, நம்ம பூஜை பாத்திரத்தை கூட இந்த ஸ்க்ரப்பரை பயன்படுத்தி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமும் ட்ரையும் ஆகிறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம பயம் இல்லாமல் நம்ம கிச்சனில் வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சமீபமாக இந்த ஸ்க்ரப்பர் தான் வந்து பயன்படுத்திகிட்ருக்கேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி முதல் நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யூஸ் பண்ண அது அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு மற்ற ஸ்க்ரப்பர் எப்படி நம்ம வச்சு பாத்திரத்தை தேய்ச்சி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த தேங்காய் நாரை ரெடி பண்ண ஸ்க்ரப்பரையும் வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்திரமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக்கோ இல்லை ஏதாவது வந்து நம்மளை அறியாமல் வயிற்றுக்குள்ளே போயிடுமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் சேஃபாக நம்ம இந்த கோகனட் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம கிச்சனில் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.